Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast fierce every week. Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Welcome to Tale Titans. Subscribe for more videos. இப்போ ஹாத்திம் ஓபோ ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கிட்டு இருக்கிற அந்த பூவில் இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா பெரிய கோட்டை கதவே அவங்க முன்னாடி நிற்கிது. அப்போ ஓபோ கேட்குறா, இது எப்படி ஹாத்திம் நம்ம தாண்ட போகிறோம், இது சாத்தியமாக இதெல்லாம் நம்மளால் தாண்டவே முடியாது, இதை தாண்டறதுக்கே நமக்கு ஒரு வருஷம் ஆகிடும் போல மாதிரி போனே. அந்த கதவு தானாகவே தொடர்ந்துடுது. ஒன்றே ரெண்டு பேராக என்ன சொல்லுறது தெரியல. அப்படியே பார்த்தா அது 7 அடுக்கு கதவு மாதிரி ஒரு கதவாக கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து லாஸ்ட்டாக அந்த காட்டுக்கு வழி விடுது. இப்போ ஹோபோ சொல்கிறான், இதுவே வழி விடுது, இதை நம்பி நம்ம போகலாமா அப்படின்னோடனே, வா போய் தான் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலான்ற மாதிரி 2 பேரும் உள்ளே போயிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு கதையும் தாண்டி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அக்ரம் சொல்கிறான், நீங்கள் போயிருக்க இடம் என்னன்னு தெரியுமாடா, மரண வாசல், அங்கே போன யாரும் இது வரைக்கும் வந்ததே இல்லை, போங்க முதலே அங்கே விட்டு தொகு விடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே கொஞ்சம் பேர் தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காடே ரொம்ப அழகாக, அந்த இடம் மட்டும் சூப்பராக இருக்குது. அவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக புல் வெட்டுறது, செடி கட் பண்ணுற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட பேஜ் கொடுத்து ட்ரை பண்ணான். அதனால அவங்க யாரும் பேசுகிற மாதிரி தெரியல. உடனே அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து, இது என்னது அது என்னதுன்னு கேட்கும்போது, இது ஒரு பழம் அப்படின்ற மாதிரி பறித்து கொடுக்குறான். ஆனால் ஹாத்திம் அதை சாப்பிட தட்டி விட்டுடுறான். அப்போ ஒன்று அவனுக்கு என்னதான் ஆச்சு, அது இங்கே எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்லும்போது, வேணாம் அதில் ஏதாவது தீ சக்தி இருந்தால் என்ன பண்ணுவேன், சொல்கிறது கேள்விவா, நம்ம இங்கே போயிடலாம், நம்ம எதுக்கு அந்த வேலையை மட்டும் பார்க்கணுன்னே. இப்போ ஹாத்திம் ஓபோ அப்படியே போட்டு போய்க்கலாம். ஆனாலும் இந்த ஓபோ அடங்காமல் தண்ணியாவது குடிக்கணுன்னே மறுபடியும் ஓபோ தடுக்கிறான் ஹாத்திமே. அப்போ தண்ணியில் என்னையா இருக்க போகுது அப்படின்னோடனே, நீ மரியாதை வரியா இல்லையா அப்படின்னோடனே சரின்னு வரா. இவன் சரி இங்கே இருக்கிற யாருமே பேச மாட்டாங்கன்னொடனே, அட்லீஸ்ட் அந்த செடி இருக்கிற பூவையாவது பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி பறிச்சிக்க அப்படின்னு சொன்னோடனே பறிச்சுட்டு போகிறான். இப்போ அக்ரம் சொல்கிறான், இந்த இடம் நான் உன்னை நினைக்கிற மாதிரியே ஒரு ஈஸியான இடம் இல்லை, அந்த எத்தனை பேர் தலையை வெட்டி விட்டுருக்கான்றது அவள் போனதான் தெரியுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இங்கே ஒரு காடை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற செடிகள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அது முன்னாடி நின்று இந்த ஓபோவும் தை ஆடிட்டு இருக்கான். பார்த்தா இவன் எப்படி கையாட்டானோ அது மாதிரி தான் அதுவும் ஆடி நடந்துட்டு இருக்கு. ஒன்று கையை அப்படியே இந்த பக்கம் ஆட்டுன்றான். ஹாத்திம் சொல்ல அவனும் ஆட்டம் அதே மாதிரி ஆடிட்டு இருக்கு. இப்போ ஹாத்திம் சொல்கிறான், அப்படியே 2 கை விரின்றான். விரிச்சா பார்த்தா அது ஒரு வழி விட்டுடுது. உடனே அந்த தாமரை பூ இருக்கிறது காட்டுறாங்க. இந்த பூ தான் அப்படின்னு சொன்னோம். இதான் அந்த மந்திர பூவா, நான் போய் எடுத்து வரேன், இந்த பூ வரும். ஆத்தின் சொல்கிற வேணாம் அவசரப்படாதுன்றான். ஆனால் அவன் ஆத்தின் சொல்கிறத கேட்காம அப்படியே சந்தோஷமாக சொல்லிட்டு ஓடி போய் அந்த பூவையும் பறிச்சிடுறான். அவன் அந்த பூவை பறித்து செகண்ட்லேயே அந்த பூவை சுற்றி இருக்கிற செடிங்க எல்லாம் ஹாத்திம் ஓபோ 2 பேரையும் கட்டி போட ஆரம்பிச்சிடுது. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிட்டதே தெரியல. ஹாத்திமையும் சுற்று போட்டு தட்டிடுது, நம்ம ஓபோவையும் கட்டிடுது. 2 பேரும் அதில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து எப்படி வருதுன்னு தெரியாமல் ஹாத்திம் தன்னோட கத்தியும் எடுக்க முடியாமல் ரொம்ப போராடிட்டு இருக்கான். ஓபோவாலையும் ஒன்றும் பண்ண முடியல, ஹாத்திமாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இங்கே நம்ம ராணி என்ன பண்ணுறாங்கன்னா, பூச்சிக்கு ரெடி ஆகி அவங்க அந்த ஆட்டையை கோட்டைக்கு முன்னாடி போகிற வழி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ ஹாத்திம் அந்த செடியை கட் பண்ணி ஓபோவையும் காப்பாற்றிட்டு அங்கேருந்து 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. வர வழி ஃபுல்லாக அந்த செடி அவங்களுக்கு பிடிக்க பக்கத்து அவங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டு எப்படியோ வந்துடுறாங்க. இங்கே வந்தால் அவங்க போகிறப்ப எவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடம், வரப்போ ரொம்ப மோசமாகவும் படுசையாக அடைஞ்சி இருக்குது. பார்த்தா அங்கே வேலை செஞ்சுட்டு எல்லாரோட தள்ளி அங்கே தான் தூங்கிட்டு இருக்கு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நான் சொன்னேன், பார்த்தியா இது நீ நம்பாது, இதெல்லாம் மாயா இருக்கணும், இப்போ தெரியுதா அப்படின்னு. ஆமாம் இது எல்லாமே மாயாதா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். ஹோபோ தண்ணின்னு நினச்சிட்டு இருந்தது ரத்தமாக ஊற்றிட்டு இருக்கு. அப்போ அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் இப்போ அவங்க தாக்க வரானுங்க, போட்டு குழந்து கட்டுறாங்க. அப்போ ஆத்திம் எப்படி எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். ஆனால் இந்த ஹோபோ பைய வர வயலில் இந்த பூவை அங்கேயே மறந்து தீ போட்டு வந்துடுறான். இங்கே பூஜை நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு. அந்த பூ வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி ராணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த அரசர் சொல்ல கண்டிப்பாக வந்துடும், ஆத்திம் மேலே நம்பியா இருக்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சுற்று போட்டாங்க, இவங்களை எப்படியாவது நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ கவலைப்படாது ஹாத்திம் நான் இருக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி ஒரு சண்டை போட்டு ரெடியாக இருக்காரு. அப்போ ஹாத்திம் அவங்கள தாக்காம அந்த மரத்தை தூக்கி வீசுறான். அப்போ பார்த்தா அந்த மரத்தில் கத்தி போய் குத்துறோன்னே அவங்க எல்லாரும் மண்ணுக்கு போயிட்டாங்க. உடனே ஹாத்திம் கத்தியும் பிடுங்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஓடி வெளியே வந்ததுக்கப்புறம் அப்பா ஓபோ பூ எங்கன்னு கேட்ட உடனே தேடி பார்த்துட்டு, ஐயோ நான் பூவை மறந்துட்டேன், பூ உள்ளே தான் எங்கேயோ சண்டை போடும்போது ஊந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஹாத்திமால என்னடா உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்து அதை விட ஒழுங்காக பண்ண மாட்டேன்ற மாதிரி திரும்ப ஹாத்திம் உள்ளே போய் அந்த பூ எடுக்கிறதுக்காக போகிறான். இப்போ ஹாத்திம் உள்ளே போகல, ஓபோ வேணாம் ஹாத்திம்ன்றான். ஆனால் ஹாத்திம் அது கேட்காம உள்ளே போய் எப்படியோ அந்த பூவை எடுத்துடுறான். ஆனால் ஹாத்திம் பூவை எடுத்த நேரம் இந்த வாயோட கதவு எல்லாம் ஒன்றா மூட ஆரம்பிச்சிடுது. எப்படியோ ஹாத்திம் ஜஸ்ட் மிஸ்ல ஒரு கதவை தாண்டி கடைசியில் வெளியவே வந்துடுறான். அப்போ ஒரு வழியாக வெளியே வந்த ஹாத்திம், சரி இங்கே நின்று நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம், நேரம் பூஜை நடக்கிற இடத்துல போய் இந்த பூவை வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நேரம் பூஜை நடக்கிற இடத்துல போய் அந்த பூஜைக்கு முன்னாடி இந்த பூவை அவங்க வச்சிருக்காங்க. இப்போ பூவை வச்சதுமே ராணி சந்தோஷமாக தன்னோட பூஜையை முன்னோக்கி கொண்டு போய்
ஒரு வழியாக அந்த சக்தியான வச்சு அந்த காட்டை முன்னோக்கி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த சக்தியின் மூலமாக காட்டை எப்படி அக்ரமோட கோட்டைக்கே கொண்டு போயிடலான்னு சொல்லி அவங்க அக்ரமோட கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் மந்திரம் சொல்லி சொல்லி அழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீர் சக்தி, நிலவு சக்தி, அரை சக்தின்னு எல்லா சக்தியும் ஒன்று ஒன்றா முன்னாடி வந்துட்டு இருக்கு. அந்த 3 சக்தி ஒன்றா வந்து அந்த காட்டையே அவங்க சொல்கிறபடி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இப்போ ராணி தன்னுடைய பூஜையினோட கடைசி இடத்துக்கு வந்து ஒரு வழியாக ஃபுல்லாக முடிச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அக்ரம் தன்னோட குழந்தை சக்தியை எல்லாரையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இது மூலம் வச்சு தான் நம்ம அவங்கள தோக்கடிக்க முடியும்னு சொல்லி அவன் பார்த்துட்டான். இப்போ காடு வந்துருச்சான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறான், ஆமாம் காடு நகர்ந்து வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அக்கிரமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னது காடு வந்துட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே குழம்பிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, அதான் அந்த சொல்லி நம்ம கூட இருக்காருன்ற மாதிரி இந்த பக்கம் காட்டுறாங்க. பார்த்தா காட்டையே அந்த ராணி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இப்போ அந்த நாட்டு மக்கள்லேருந்து எல்லாருமே அங்கே தான் நிற்கிறாங்க. ராணி, அதுக்கப்புறம் அந்த கிராமத்து மக்கள்னு எல்லாரும் அக்ரமை பார்த்து நீ செத்தடா, அவன் சாவுக நான் நெருங்கிடுச்சு, இதோட அவன் கதை முடிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அக்கறவுக்கு அப்படியே கை காலெல்லாம் நடந்துச்சு. ஆதியும் அப்படியே கெத்தா நிற்கிறான். இப்போ என்னடா பண்ண போகிறன்ற மாதிரி சொல்கிறேன். ஓ நீங்கள் வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கே தெரியாத ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லி இப்போ அந்த அக்ரம் தன்னுடைய குழந்தைங்க கூட இயக்கி வரா. அந்த குழந்தைங்க படையில் இருக்கிற எல்லாரும் வெளியே விடுறாங்க. ஆனால் அவங்கள எதிர்த்து தாக்கவும் முடியாமல் அந்த வெளியிலேருந்து தப்பின்னு விட்டதுக்காக அங்கே இருக்கிற எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. ஏன்னா எதிர்த்து நிற்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் குழந்தைகிட்ட இருந்தாலும் என்ன பண்ணிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அக்ரம் சொல்கிறான், அதுக்கு தான் இவனை நான் ரெடி பண்ணேன், இப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லி சிரிச்சிருக்கான். ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கொண்டுட வேண்டும் சொல்லி மிரட்டுறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாத்திம் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறான். அந்த மக்கள்லாம் கேட்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறது ஹாத்திம்ன்ற மாதிரி கேட்குறான். இப்போ அக்ரம் சொல்கிறான், உங்களுக்கு வேணால் நான் ஒரு ஆப்ஷன் தரேன், நீங்கள் எல்லாம் அப்படியே ஒழுங்காக ஓடி போயிட்டீங்கன்னா நான் வேணா இந்த குழந்தைங்களை விட்டுருப்பேன், ஆனால் இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன சொல்லி நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இங்கே தர்ஜால் நம்ம ஹாத்திமா எப்படியாவது பலி கொடுக்குறோம்னு சொல்லி கெட்ட சக்திக்கு தியாகம் நடத்திட்டு இருக்கா. அப்போ யாகம் நடத்திட்டு இருக்கும்போது நம்ம நத்வி வந்து இப்போ சொல்லலாமா வேணாமான்ற மாதிரி இந்த மாதிரி இருவின் சக்கரவர்த்தியை ஹாத்திம் கோட்டைக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த பைரவ காட்டையே நகர்த்திட்டு எப்படியும் முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிற, வந்துட்டானா அப்படின்னோடனே ஆமாம் வந்துட்டான் அப்படின்னோடனே இதுக்கு மேலெல்லாம் போர்த்தா நம்மளால பார்க்க முடியாது, நானும் நேரடியாக களை இறங்கி அவனை கொண்டுடுறேன், அப்போ மட்டும்தான் இந்த கதை ஏதோ முடியுன்னொடனே இருங்க நீங்கள் அவசரப்படாதீங்க, நீங்கள் யாகத்தை முடிங்கன்ற மாதிரி நத்தின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஜாலி இப்படியே நான் உட்காந்துருந்தா எதுவும் நடக்காது, நீ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி இதோட இந்த எபிசோடு முடியுது. தொடர்ந்து பார்த்தேன். சப்ஸ்கிரைப்